வர வர ரெண்டு பேரும் அவங்கள சோம்பேறியாயிட்டு இருக்கிறீங்க. தின்னு எடுத்துட்டு ஜன்னல் வழியா எல்லாத்தையும் அந்த கருவேப்பிலை கொத்தமல்லி தலை எல்லாத்தையும் மிளகா தூக்கி தூக்கி வீசிட வேண்டியது. போய் நீஸ் தண்ணியில் போடுறதுக்கு என்ன வந்துச்சு உங்களுக்குலாம்? அந்த மசாலா பாக்கெட்டை பாரு பிரித்து அதை அப்படியே தூக்கி போட்டு வச்சுக்கிறீங்க. எண்ணெய் காயத்தை கொண்டு போய் டஸ்ட்பினில் போடுறதில்ல. எல்லாம் ஒரே குப்பை. கெட்டு போன தக்காளி, அலுவனம், அந்த முட்டை தோல்வி எல்லாம் தூக்கி போட்டுச்சுக்கிறீங்க. ஒரே நாத்தம். ஏமா அது வீட்டுக்கு பின்னாடி தானே இருக்கு. அது ஒரு டைமும் யார் வெளியே வந்துட்டு நீஸ் தண்ணி குடத்தில் போடுறதுக்கு நீ 1 கிலோமீட்டருக்கு அந்தானே வச்சுக்கிற. டஸ்ட்பினை பார்த்தீங்கன்னா எங்கே டஸ்ட்பின் எதுக்கு இருக்குது நம்ம வீட்டில்? எப்போ பாரு கழுவி கமுத்தி வச்சிடுற. அது எதுக்கு அப்போ நம்ம டஸ்ட்பின்னு எனக்கு தெரியல. அப்புறம் தூக்கி போட்டு போயிடுறோம். அப்புறம் வாரம் ஒருக்கு நீயே சுத்தம் பண்ணிட்டுரு. எங்களுக்கு என்ன வந்துச்சு? ஆமாம் சோனியா, அம்மா வீடு பெருக்க சொல்லுமில்ல. நானும் பெருக்கிட்டு குப்பை மரத்தில் குப்பையை அள்ளிட்டு தேடணும் வீட்டையே ஒரு சுற்றணும். அப்புறமா பார்த்தீங்கன்னா அங்கே கொண்டு போய் அதை அந்த டஸ்ட்பினை கமுத்தி வச்சிருக்கிறது நல்லா கழுவிட்டு. அப்புறம் எதுக்கு அதுன்னு தெரில. ஆமாம், உங்களாட்டமே நல்லா நாத்தம் பிடிச்சி போய் எல்லாத்தையும் வச்சுட்டுக்கணும். அப்புறம் டெய்லிக்கு குப்பையை போடுறோம். அதை கழுவிட்டு வச்சா தானே கொசுப்பு முக்கியமாக இருக்கும். ஒரே எறும்பா ஏறி போய் கிடக்குது. கண்டது போனது எல்லாம் அதில் போட்டு நப்பி வச்சிடுறீங்க. எடுத்து அதை கொண்டு போய் கொட்டினா தானே. இவருக்கு அப்புறம் சோனியா அன்னைக்கு பொழுதுனிக்கு போகாமதெல்லாம் திராட்சை வேணும் நல்லா வாங்கிட்டு வர வேண்டியது. அந்த திராட்சையை அதை திங்கிறது முழுசா அந்த தோலை பிரிக்கி அதை ஒரு ஓரமாக வச்சுட்டு அதை நீஸ் தண்ணியில் போட மாட்டேன். அவள் பழக்கம். அதை கொண்டுட்டு அந்த டஸ்ட்பின்லேயே தான் போடுறோம். அதில் ஒரே கொசுவு முளையேறது முடிச்சிட்டு கிடக்கு. அதை கொண்டு நீஸ் தண்ணியில் போடலாம்ல, மாடு குடிக்குமே. ஆமாம், அவள் எப்பயுமே அப்படியே தான் பண்ணுறான். அந்த தோலை பிரிக்கி அந்த உள்ளே இருக்கிற சதையை மட்டும் தான் திங்கிறது. அந்த கொட்டையை துப்பிக்கிட்டு இருப்பா. ஆமாம், எனக்கு திராட்சையில் தோல் பிடிக்காது. அதனால நான் பிரிக்கி தான் சாப்பிடுவேன். அது அம்மா இன்னைக்கு நீ வாங்கிட்டு வந்திருக்கு பாரு, நல்ல புளிப்பு. நல்லதை சாப்பிட்டு பார்த்து வாங்கிட்டு வர மாட்டேன் நீங்கள். நானும் பஸ் வந்துருச்சானே அவசரத்தில் சரி உனக்கு பிடிக்க வேணும் வாங்கிட்டு வந்து நான் எங்கே சாப்பிட்டு பார்த்து வாங்கிட்டு வரது. எதையோ ஒன்று தின்னு அப்புறமா போனால் வாங்கிக்கலாம். நல்லதா ஏன் 2 பேரும் ஆளுக்கு ஒன்று தின்ட்டுக்கிறீங்களே. ஒரு கப்பில் போட்டு அந்த மினிக்கு கொஞ்சம் எதனா கொடுக்கலாம்ல. நானும் உள்ளே கேட்டம்மா உனக்கு திராட்சை பழம் வேணுமான்னு சொல்லி. அவதான் எனக்கு அதெல்லாம் பிடிக்காது அப்படின்னு சொல்லிவிட்டா. நானும் சரின்னு அப்புறம் விட்டுட்டேன். அவள் சுத்தமாக பிடிக்காது, எனக்கு வேணவே வேணாங்கிற. நானும் கேட்டேன். ஆமாம் பெரியம்மா, எனக்கு திராட்சை பிடிக்காது. அது ஒரு சில பழம் புளிக்கும்ல. அதனால நான் இந்த திராட்சைவே சாப்பிடவே மாட்டேன். எனக்கு சுத்தமாக பிடிக்காது. சோனியெல்லாம் என்கிட்ட கேட்டாரோ சாப்பிட்றேன்னு தான் சொன்னேன். நான் தான் வேணான்னு சொல்லிட்டேன். அது இல்லாமல் நான் வீட்டிலேருந்து வரும்போதே சாப்பிட்டுட்டு வந்தேன். ஏன் சந்தியா, நம்ம வீட்டில் வெறும் புளிச்சாறு சோறும் தானே இன்னைக்கு செஞ்சேன். அது என்ன சோறு பச்சை கலரில் இருக்குது? அது நீயே செஞ்சியா? ஆமாம்மா, வெறும் புளிச்சாத்துல எவன் திம்பா? எதனா கடிச்சிட்டு எதனா ஒன்று செஞ்சியா? பொரியல் கிரியில் ஒன்றும் செய்யாமல் விட்டுக்கிறேன். அது சரின்ட்டு நானும் ஃப்ரிட்ஜில் பார்த்து புதினா இருந்துச்சு. அதை புதினா ரைஸ் நானே செஞ்சுக்கிட்டேன் எனக்கு மட்டும். அதையாச்சும் அவளுக்கு கொஞ்சம் போட்டு தரலாம்ல. ஏம்மா கேட்டம்மா, அவள் இப்போ தான் சாப்பிட்டுட்டு வந்தேன்னு சொன்ன. நீ வேற சும்மா சொல்லிகிட்டே இருக்காத. ஐயோ பெரியம்மா, நான் இப்போ தான் சாப்பிட்டுட்டே வந்தேன். சரி சும்மா லீவு தானே, வீட்டில் போர் அடிக்க இவங்க 2 பேரும் இருப்பாங்களே அப்படின்னு சரி பேசிகிட்டு இருக்கலாம், எதனா விளையாடலான்னு சொல்லிட்டு வந்தேன். அவங்க அப்போ தான் சரி வெளியே போகலாம் வாங்க, அம்மா வெளியே சுத்தம் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க. சரி அப்படியே செடியெல்லாம் பார்க்கலான்ட்டு வந்தோம். சரி ஆமாம், உங்கள் அம்மா என்ன பண்ணுறா? ஆளையே காணோம் இன்னைக்கு. அம்மா துணி துவைக்க காட்டுக்கு போயிடுச்சு. உங்கள் அம்மா காட்டுக்கு போக மாட்டாள, ஊட்டாண்டியே தானே துவைக்கிறம்பா. ஐம்பது துணி யாருக்கா சுமந்துக்கிட்டு போகிறது? நான் வீட்டுக்கிட்டே துவைச்சி அழைச்சி போட்டுக்கும் அப்படின்னு சொல்லுவா. ஆமாம் பெரியம்மா, அது வீட்டில் தண்ணி சுத்தமாக இல்லை. அது மொண்டிட்டு வந்தால் தான் துவைக்க முடியுமா? அதான் அப்பா இன்னைக்கு தோட்டத்துக்கு தண்ணி பாய்ச்சிரு அப்படின்னு சொன்னாங்க. சரி நானும் போய் ஓடுற தண்ணியிலே துவைச்சி அழைச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய்க்குது. ஓ சரி, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாமே போயிட்டுக்கிறா. சொல்லிங்க நானும் அள்ளிட்டு போயிருப்பேன். என்னதான் அவ்வளோ துணி சேர்ந்து போய் கிடக்கு. இப்போ தான் போனாலும் இல்லை போய் ரொம்ப நேரம் ஆகுதா? இப்போதான் பெரியம்மா போனாங்க. எங்கள் அம்மா இப்படி போனது நான் இப்படி வந்துட்டேன். அப்போ சரி நானும் அள்ளிக்கிட்டு போய் எல்லாத்தையும் துவைச்சிக்கிட்டாச்சும் வாரேன். 2 பேத்துல 6 வரை சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு இதை சுத்தம் பண்ணி வைங்க. நான் போய் துணியெல்லாம் அலசிட்டு வந்துடுறேன். போட்டி போட்டுக்கிட்டு அப்படியே கடந்துச்சுன்னா அப்புறம் 2 பேத்துக்கும் அடி வெளுத்து விடுவேன். சரிம்மா, நாங்கள் பண்ணி வச்சிடறோம். நீ போ. ஏட்டி மினி வந்ததுலேருந்து நின்றுட்டே இருக்கிறிய, உக்கார. இல்லை சோனியா, உங்கள் ரோஸ் செடியில் பாரு எவ்வளோ பூ பூத்துட்ருக்கு, அழகாக இருக்குது. அதை நான் ஒன்று பறிச்சுக்கிட்டுமா? அட பறிச்சுக்கோ மினி, உனக்கு எவ்வளோ வேணுமோ பறிச்சுக்கோ. நாங்கள் அவ்வளோக்கா வைக்க மாட்டோம். நீ எத்தனை வேணுமோ வச்சுக்க. அவ்வளோ பூ இருக்குல்ல, டெய்லியும் வைக்க வேண்டியது தானே, ஏன் வைக்க மாட்டேங்கிறீங்க? அதுவா, அது செடியிலே இருக்கிறதுக்கு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும்ல, அதனால நாங்கள் அப்படியே விட்டுருவோம். ஆனால் எங்கள் அம்மா பேச்சுக்கிட்டே இருக்கோம். அப்புறமா நாங்கள் வைக்க மாட்டேங்கிறோன்னு சொல்லிவிட்டு சாமிக்கு பிச்சு வச்சிரும். சந்தியா, இந்த குண்டுமல்லி செடி அன்னைக்கு வச்சோம்ல, அது கூட முளைச்சிட்டு போகிற மொக்கு விட்டுட்டுருக்கு எவ்வளோ. ஆமாட்டி கிறுக்கி, அது இப்போதானே சீசனு, அதை தான் மொக்கு விட்டுட்டுருக்கு. அது அன்னைக்கே நான் பார்த்தேன். இன்னைக்கு பாரு நிறைய விட்டுட்டுருக்கு. அம்மா டெய்லி தண்ணி ஊற்றிட்டு இருக்கு. அதனால தான் நல்லா எவ்வளோ மொக்கு வச்சுக்கிட்டு இருக்குது. பா எவ்வளோ ரோஸு, பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. குட்டி குட்டியாக ரொம்ப சூப்பராக இருக்குது. வாவ், எல்லாத்தையுமே பறிச்சுக்கிட்டு வச்சிடும் போல இருக்குது. பறிச்சு வச்சுக்கோ, மண்டையில் காதில் எல்லாம் எடுத்து சொருவிக்க. சந்தியா, இந்த செடிக்கு அடியில் அப்புறம் எவ்வளோ கொடி கொடியாக போயிட்டு இருக்குதுன்னு
அதுலயும் அவ்வளோ மொக்கு மறைஞ்சிட்டு இருக்குது, நம்ம கண்ணுக்கே தென்படவே இல்லை பாரு. சோனி, அந்த குண்டுமல்லி செடி இருக்குல்ல, அது கொஞ்சமாக பதியம் போட, நான் எங்கள் வீட்டுக்கிட்ட கொண்டு போய் வைக்கிறேன். அது ரொம்ப வாசனையாக நல்லா இருக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது பதியம் போட்டு வைக்கிறியா? நான் அப்புறம் முளைச்சிச்சுன்னா பிடிங்கிட்டு போய் எங்கள் வீட்டுக்கிட்ட வச்சுக்கிறேன். அதெல்லாம் எனக்கு எப்படி போடணும்னு தெரியாது மினி. நீ வந்து எப்படி போடணுமோ போட்டு எடுத்துக்கா. உனக்கு ஒரு ஆள் போட்டு தருவாங்களா? இங்கே தானே இருக்குது. வந்து எப்படி என்ன பண்ணுமே நீயே பண்ணு. பா, சரியான முள்ளு குத்துது. இந்த ரோஸில் மட்டும் எதுக்குதான் அவ்வளோ முள்ளாக இருக்குது தெரியல. கையெல்லாம் போட்டு கிழிச்சு எடுக்குது. கிறுக்கி எருமை, ரோஸ் செடினாவே முள்ளு தான் இருக்கும். ரோஸ் வந்து அழகா இருக்கும் இல்லையா, அதை யாரும் சீக்கிரமாக பறிச்சிக்க கூடாதுங்கிறதுக்காக அதுக்கு பாதுகாப்பு தான் அந்த முள்ளு. இது தெரியாமல் முள்ளா இருக்குது கல்லா இருக்குது நீட்டு. இவா ஒருத்தி நல்ல திம்பா தீனி மூட்டை, ஒன்றும் தெரியாது. ஆமாம், பெரிய கண்டுபிடிப்பு இது. அந்த வெங்காயம்லாம் எனக்கும் தெரியும், முள்ளு குத்துதுன்னு தான் நான் சொன்னேன். இன்னும் எவ்வளோ நேரம் தான் பார்த்துட்டே இருப்பீங்களா பூவை? எவ்வளோ வேணுமோ பிச்சுக்கிட்டு வாங்க, சீக்கிரமாக போகலாம். வெயில் வேறு மண்டையை காசுது அப்படி. ஆமாம் ஆமாம், அவன் மூளை அப்புறமா வெயிலில் ஒழுகி கீழே ஊற்றிட போகுது. நீ சீக்கிரமாக பறிச்சுட்டு வா, போகலாம். ஆமாம், அது இருக்கிறவங்களுக்கு தானே வலிஞ்சு ஊற்றும். உன்ன மாதிரி மூளையே இல்லாதவங்களுக்கு எங்கிட்ட இருந்து ஊற்ற போகுது. ஆமாம் ஆமாம், உனக்கு தான் மண்டை ஃபுல்லாக மூளையாக இருக்குது. இந்த கீரை வேற காலையே மாட்டி மாட்டி தொலையுது. இந்த அம்மா பிடிங்கி எயிலானாலும் அதை பிச்சு வணக்கிறது நல்லது உடம்புக்கு, அப்படி இப்படின்ட்டு திட்டி தொலைகிறது வேற. ஆமாம் சந்தியா, மணத்தக்காளி கீரை அது நல்லது, அது உடம்புக்கு. அதை போய் பிடிங்கி எறிகிறேன்னு சொல்கிறேன். எங்கள் அம்மாலாம் டெய்லி அது வாங்கி வணக்கி சாப்பிடுவாங்க. அது வாய் புண்ணுக்கு வயிறு புண்ணுக்கு அதுக்கெல்லாம் நல்லது. பச்சைக்கீரையை கூட பிச்சு சாப்பிடலாம். அதில் ஒரு பழம் வரும் பாரு, அது சாப்பிடு, அது இன்னும் நல்லாயிருக்கும். அது சாப்பிட பிடிக்கும்தான். அது ஆனால் பிச்சு அதை க்ளீன் பண்ணி அது ரொம்ப வேலை. அதனால எங்கள் அம்மாவும் அவ்வளோக்கா செய்யாது, எப்பயாச்சும் தான் செய்யும். அதை பிடுங்கவும் பிடுங்காது, செய்யறதும் கிடையாது. ஏன் நீங்கள் 2 பேர் இருக்கிறீங்களே வீட்டில், சும்மா பெரியம்மாவே அவ்வளோ வேலை செஞ்சு செஞ்சு உங்களுக்கு வைப்பாங்களா? எதனா இப்போ அவங்க ஹெல்ப் பண்ணீங்களா? போய் பிச்சு க்ளீன் பண்ணி கொடுத்தா கூட அவங்க வணக்கி தருவாங்களே. நீங்கள் சும்மாவே தானே இருக்கிறீங்க. ஸ்கூல் போகிற காலேஜ் போகிறேன்னு ஏமாத்திட்டு அவங்ககிட்டயே நல்லா வேலை வாங்குறீங்க. இவன் ஒருத்தி பாட்டி கணக்காக பேசிக்கிட்டு இருப்பா. நாமெல்லாம் ஏதோ வீட்டில் ஒரு வேலையே செய்யாத மாதிரி, இவ்வளோ தான் வீட்டு வேலையே செய்கிற மாதிரி நம்மளுக்கு வேறு அட்வைஸ் பண்ணுறா. ஏன்னா உனக்கு தெரியுமா, நாங்களே எல்லா வேலையும் தான் செஞ்சுட்டு இருக்கோம். அப்புறம் என்ன வேலை செய்யறேன்ட்டு எங்கள் அம்மா எந்த வேலை செஞ்சாலும் அப்படியே தான் புலம்பி தள்ளிட்டு இருக்கோம். அதை பண்ண மாட்டேங்கிறீங்க, இதை பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு. ஆனால் எல்லா வேலையும் நம்மக்கிட்ட எங்ககிட்டயே தான் வாங்கிக்கிறோம். ஆமாம், அதை பார்க்குறேனே. ஒரு வேலை செஞ்சால் 2 பேரும் அடிபட்டுட்டே எல்லாம் கிடக்குறீங்க. அப்புறம் பெரியமாவே செஞ்சிடுறாங்க உங்ககிட்ட சொல்ல ஆகாதுன்னு சொல்லிட்டு. ஆமாம், அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே பறந்தடிச்சிட்டு ஓடி போய் செய்வாங்களா? கொஞ்சம் பொறுமையாக தான் செய்வாங்க. அவசரப்பட்டு செய்யினா அப்புறம் மட்டும் எங்களே போய் செஞ்சுக்கிற வேண்டியதான். நம்மளுக்கு அப்போ தான் எவளாச்சும் ஃபோன் பண்ணுவா ஃப்ரெண்டு. அப்போ தான் பார்த்து கூப்பிட்டு டீயை வைங்க வேண்டியது, அது துணியை எடுத்துகிட்டு வாங்குறது, அந்த வெங்காயத்தை எடுத்துகிட்டு வாங்குறது, வீட்டை கூட்டுன்றது. என்ன ஆள் தெரியுமா எங்கள் அம்மா? சந்தியா, நீ நடிக்காத. நீ எப்போ பாரு ஃபோன் பேசிட்டே தானே இருக்கிற. அப்படியே வேலை செஞ்சு கிழிக்கிற விளையாட்டம் தான். ஏதோ நானாச்சும் செய்கிறேன், நீலாம் அதை பற்றி பேசாத. ஆமாம், இவன் மட்டும் பேசவே மாட்டான். ஆமாம், நான் பேசுவேன் தான். ஒன்ன மாதிரி கிடையாதுப்பா. நான் எப்பா சாமிங்களா 2 பேரும் ஆரம்பிச்சுக்கிடாதீங்க. பூவை பறிச்சுக்கிட்டு வாங்க, கிளம்பலாம், இடத்த காலி பண்ணலாம்.